சுக்கிரனும் செவ்வாயும் இணையும் போது சுக்கிரன் மங்கள யோகம். முதல்ல சுக்கிரன் ஆதித்ய யோகம், 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் மங்கள யோகம், 2 யோகம் ஆச்சுங்களா. அடுத்தது 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் வராரு, தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு வராரு, 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்காந்துருக்குது. சூரியன், சுக்கிரன், 2ஆம் தேதி செவ்வாய், 3ஆம் தேதி புதன். அப்போ இந்த 4 கிரகம் உட்காரும்போது 4 கிரகம் 3 யோகம். அப்போ என்னென்ன யோகம்? சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரனும் சூரியன் உட்காந்துருக்கிறதுனால சுக்கிரன் ஆதித்ய யோகம், சுக்கிரனும் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால சுக்கிர மங்கள யோகம். இந்த 3 யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 3 யோகம் இருக்கிறதுனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் முழுமையாக இருப்பார். அப்போ இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்து உட்காருவார். அதுதான் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 6ஆம் இடத்துல உட்காந்த கிரகம் இந்த 3 யோகத்தை ஏற்படுத்துனதுனால நிச்சயமாக சொல்கிறேன், இந்த இடம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, எப்போ தான் தீருமோ அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அம்மானால் ஏதாவது சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, மனைவி வகையில் ஏதாவது சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அம்மா மனைவினால் ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த தை மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர், நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய அசூர குருன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியாதிபதி. அப்போ இந்த சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத கிரகம் நிர்ணயிக்கக்கூடியவரை யாருன்னா சூரியன் மட்டும்தான். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் இந்த சூரியன். அப்போ இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29 தேதி வரைக்கும், ஏன்னா தை 29 தான் இந்த மாதம். அப்போ 1ஆம் தேதியிலிருந்து தை 29 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மகரத்தில் தான் சூரியன் இருப்பார். அந்த சூரியன் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 271 டிகிரியில் மகர ராசியில் உத்திராடு நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தன்னோட சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார். தன் சொந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறார் மகர ராசியில். அற்புதமான காலம். யாரையும் நம்பலை. என் சொந்த நட்சத்திரத்தில் நான் வந்து கரெக்டாக உக்காந்துக்கிறேன் அப்படின்னு தன் சொந்த சாரம் வாங்கி இப்போ உட்காந்துருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த உடைய தை மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர வேண்டிய விஷயம் நீங்கள் லாஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்ட்டாவே எனக்கு எப்பயுமே எனக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை எனக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடப்போ தான் அந்த மாதமே நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மாதம் நம்ம கஷ்டம் தீர்ந்துராதா, இந்த மாதத்துல இருந்தாவது நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, இந்த மாதத்தில் நமக்கு ஒரு கல்யாணம் நடந்துராதா, ஒரு குழந்தை பிறந்துராதா, தொழில் தொடங்கிட மாட்டோமா, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிட மாட்டோமா, 10 பேர் வாங்குற மாதிரி வண்டி வாகனம் வாங்கி உட்கார மாட்டோமா, பொதுவாகவே நம்ம சொந்த வீட்டில் வாழ்ந்துடமா. இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதனே யாருமே இல்லை. எதிர்பார்க்காதவங்க, எதிர்பார்ப்பு இல்லைனாவங்க அவங்க மனசுனே இல்லை, இல்லைங்களா? எதிர்பார்ப்பு இல்லாத மனசு இந்த உலகத்தில் இருக்காங்களா? அப்போ இந்த சிம்ம ராசிக்கு
நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. தன்னம்பிக்கையை போராடக்கூடிய ராசி சிம்மராசி தான். எப்பயுமே பாருங்கள், சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து நம்பாமல், அதாவது பூர்வீக சொத்து இல்லாமல் இருந்து அனுபவிக்க முடியாமல், பூர்வீக சொத்துனால எந்த புரோஜனம் இல்லாமல், சொந்த பந்தம், சித்தப்பை பெரியப்ப, ஜாதி ஜனம், அங்கும் பங்காளி உறவுகளை நம்பி நம்ம வாழ முடியாமல் தான் கையை ஊனி கரணம் போட்டு மேலே எந்திரிக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி மட்டும்தான். சிம்மராசிக்காரர்களை நிச்சயமாக சொல்கிற, ஒரு 100 பேர் சர்வே எடுத்து பாருங்கள், 95 பேர் சொல்கிற ஒரே வார்த்தை, யார் உதவியும் இல்லாமல், அதாவது நட்பும் இல்லாமல், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் நானாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எப்பயுமே தன்னம்பிக்கை அதிகம். அப்படியாப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி, அதாவது சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உட்காந்து அந்த கிரகம் வேலை செய்யுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். 6, 8, 12 6, 8, 12 ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் வந்து குறைச்சி தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். அது எப்படிங்க எனக்கு மட்டும் எப்படிங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வந்து ரோகஸ்தானம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், கடன், கஷ்டம், இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்குற இடம் தான் 6ஆம் இடம். ஆனால் 6ஆம் இடத்துல சனியுடைய வீட்டில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் மட்டும் தனியாக இருக்கிறாருன்னு கேட்டால் இல்லை, சூரியன் கூட சுக்கிரனும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதாவது சுக்கிர மங்கள யோகம், அதாவது சுக்கிரன் ஆதித்ய யோகம். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன யோகம் ஏற்பட்டிருக்குது? சுக்கிர ஆதித்ய யோகம். இது ஒரு யோகமாச்சுங்களா? 2வது தை மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது வந்து செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு வராரு, உங்கள் 6ஆம் இடத்துக்கே வராரு. அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் இணையும் போது சுக்கிர மங்கள யோகம். முதல்ல சுக்கிரன் ஆதித்ய யோகம், 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் மங்கள யோகம், 2 யோகமாச்சுங்களா? அடுத்தது 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் வராரு, தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு வராரு, 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்காந்துருக்குது. சூரியன், சுக்கிரன், 2ஆம் தேதி செவ்வாய், 3ஆம் தேதி புதன். அப்போ இந்த 4 கிரகம் உட்காரும்போது 4 கிரகம் 3 யோகம். அப்போ என்னென்ன யோகம்? சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரனும் சூரியன் உட்காந்துருக்கிறதுனால சுக்கிரன் ஆதித்ய யோகம், சுக்கிரனும் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால சுக்கிர மங்கள யோகம். இந்த 3 யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 3 யோகம் இருக்கிறதுனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் முழுமையாக இருப்பார். அப்போ இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்து உட்காருவார். அதுதான் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 6ஆம் இடத்துல உட்காந்த கிரகம் இந்த 3 யோகத்தை ஏற்படுத்தினதுனால நிச்சயமாக சொல்கிறேன், இந்த இடம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, எப்போ தான் தீருமோ அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அம்மானால் ஏதாவது சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, மனைவி வகையில் ஏதாவது சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அம்மா மனைவினால் ஏதாவது ஒரு சப்போர்ட்டு, ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கிட்டத்தட்ட இவங்களால் எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அப்போ 100% சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மா, அப்பா, மனைவி, கணவன், பிள்ளைங்க ஆரோக்கியத்துக்கு மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் மேம்படும், கவலைப்பட வேண்டாம். அதாவது உடல் உபாதைகள் சரியாகும்னு சொல்கிறேன், உடல் உபாதைகள் நல்லாகும், அந்த கஷ்டங்கள் குறையும்னு சொல்கிறேன். கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை வரும்போது மட்டும் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக செத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, செத்தவங்களோட ஆத்மா சாந்தியாகும், செத்தவங்களே வந்து பிள்ளைங்களாக பிறப்பாங்க. அவங்களால ஏற்பட்ட ஏதாவது சாபம், பாவம், கெட்டது, தடை இருந்ததுன்னா அதெல்லாம் நிமோஜன் ஆகிடும். இறந்தவங்களுக்கு 4ஆம் தேதி தர்ப்பணம் கொடுங்க, நல்லதே நடக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. தயவு செய்து அந்த தை அமாவாசை அன்னைக்கு
இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. அடுத்தது 12ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள். நீங்கள் கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கோ நிலவுகால் வைக்கிறதுக்கோ அதாவதுன்றது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேலை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி 12ஆம் தேதி வாஸ்து நாள் பயன்படுத்திக்கோங்க. 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தை பூசம், அற்புதமான நாள். மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட தைப்பூசம் அன்னைக்கு ஒரு தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், படிப்பில் இருக்கிற தடை முதல்ல விலகும், காதல் விவகாரத்தில் இருக்கிற தடைகள் விலகும், திருமண தடைகள் விலகும், குழந்தை செல்வங்கள் பெருகும், தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும், கடன் பிரச்சனையே கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிடும். மொத்தத்தில் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 4 நாள், அதாவது தை 1, தை 4, தை 12, தை 18, இந்த 4 நாள் நான் சொன்ன மாதிரி அதாவது பயன்படுத்திக்கோங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாப ராகுவாக இருக்கிறார். ராகு பகவான் உங்களுக்கு லாப ராகு 11ஆம் இடத்துல லாப ராகுவாக இருக்கிறார். லாப குருவாக இருக்கிறார். உங்களுக்கு குரு பார்த்தோன்னா லாப குருவாக இருக்கிறார். சரிங்களா? 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பொன்னும் பொருளும் அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு லாப குரு நல்லதே கொடுப்பார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம், எனக்கு குரு நல்லது பண்ணுறாரா, நல்லது செய்வாரா. ஒரு கல்யாணமே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எனக்கு குரு நல்ல இடத்துல இருக்கிறாரான்னு நம்ம பார்க்குறோம். குரு பார்வை இருக்குதுன்னு கேட்குறோம். குரு பார்வைன்னா என்ன? 2, 5, 7, 9, 11 கல்யாணம் பண்ணுறதுக்கு குரு பார்வை. 11ஆம் இடத்துல குரு இருக்குது. அப்போ உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை சூப்பராக இருக்குது. திருமண தடைகள் விளைகிறோம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமத்து சனி. சனி பகவான் என்ன ஒரு மாதமாக மாற போகிறாரு, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற போகிறாரு. அதனால் அஷ்டமத்து சனி இருந்தாலும் அவர் வேலை அவர் செய்யட்டும், நம்ம வேலை நாம் செய்வோம். அதனால் லாப குரு நல்லது பண்ணுவார், நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கலஸ்தர ராகு. ராகு பார்வை உங்களை 7ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகு பகவான் எப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை. ராகு உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து, அப்பா அம்மா சொத்து, அப்பா அம்மா பிரச்சனை, மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுடைய பிரச்சனை, பங்காளிகள் உறவுகளுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை இருந்தால் கூட இதெல்லாம் சரியாகி குடும்பமெல்லாம் மீண்டும் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, 4 பேரை சொல்லடி உங்கள் மேலே படதான் செய்யும். பொறுப்படுத்தாமல் தூசி போல் தட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ஜென்ம கேது, காலச்சுத்தன பாம்பு மாதிரி கேது இருக்கிறதுனால பக்கத்தில் ஏதாவது புத்துருக்கு பார்த்தீங்களா, பாம்பு புத்துருக்கு பார்த்தீங்களா, போயிட்டு ஒரு முட்டை உடைச்சி வச்சுட்டு பால் வாங்கி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் தெளிச்சு விட்டுட்டு அந்த நாகம்மாவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கேதுனால வர வேண்டிய கெட்டது கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சுத்தமாயிடும், பயப்பட வேண்டாம். இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்பிக்கையாக சிம்மராசிக்காரங்க முழுமையாக போராடுங்க. கண்டிப்பாக இந்த 2025 பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ கஷ்டம். தொழில் கஷ்டம், கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு நல்லவன்னு சொல்லி நம்பி வாங்கி கொடுத்துட்டு வாங்காத கடனுக்கு இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலமை சிம்மராசிக்காரர்களுடைய நிலமை. வண்டி வாகனம் இருந்து விற்றுட்டு வாங்க முடியாமல் வச்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி. அதெல்லாமே விட்டுருங்க, சொல்லி அது ஓயாது. அதனால் 25 பட்ட கஷ்டம் வேண்டாம். 26 உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. சரிங்களா? இந்த 26 நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சாதிக்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும்? விதி நல்லா இருக்கணும். விதின்னா கடவுள் கொடுத்த வரம். அப்போ நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம ஜாதகம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எது செஞ்சால் நல்லா இருக்கும், எது செஞ்சால் நல்லா இல்லை, அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? சரி நேயர்களே, என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர்றது கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.